ஸோ போன வீடியோல சிப்ளிங் ரைவலரினா என்னன்னு பார்த்தோம், எதனால வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம அதை வராம தடுக்க என்ன பண்ணலாம், வந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ யூஸ்வலி சிப்ளிங் ரைவலரி அப்படிங்கிறது நம்ம பார்த்த பாயிண்ட் என்னன்னா, ரீசன் என்னவோ அதை சார்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் காமன் ரீசன் வந்து அட்டென்ஷன் ஒருத்தருக்கு அதிகமா கிடைக்கிறது அவங்க ஃபீல் பண்றதுனால. ஸோ இதனால என்ன பண்ணணும், ஒரு குழந்தை வீட்டுல புதுசா வர போறாங்க அப்படிங்கும் போது நம்ம எல்டர் குழந்தைய முன்னாடியே ட்ரெயின் பண்ணணும். அவங்கள வந்து நம்ம சிம்பிளா குழந்தைக்கு தேவையான பொருள் வாங்குறது, அவங்க பேபி காட் வாங்குறது, இல்ல பேபிக்கு தேவையான ட்ரெஸ் வாங்குறது அப்படிங்கறதுல இன்வால்வ் பண்ணலாம். அதே மாதிரி சிப்ளிங் வந்தா எப்படி சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்ஸ் அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ சிப்ளிங் வந்த பிறகு நம்ம சைல்டுக்கு தனியா அட்டென்ஷன் கொடுக்கணும். ஒருத்தரோட ஒருத்தர் அதிகமா அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்க பெட்டரா பண்றாங்க, இவங்க நல்லா படிக்கிறாங்க, இவங்க நல்லா அச்சீவ் பண்றாங்க அப்படின்ற கம்பாரிசன்ஸ் இருக்கக்கூடாது. ரெண்டு பேர் இருக்கும் போது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் பெட்டர். அதே மாதிரி நாம வந்து மாடலிங் பண்றது என்வைரான்மெண்ட்ல நமக்குள்ள சண்டை வரும்போதும் நம்ம அதை காம குவைட்டா ஹேண்டில் பண்ணும்போது அவங்க அதை பார்த்து லேர்ன் பண்ணிப்பாங்க. இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட்ஸை பிரைஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க ஷேர் பண்ணும்போது நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும், பாசிட்டிவா ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது அவங்க சண்டைகள் மினிமைஸ் ஆகும். இன் கேஸ் சண்டை வருது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. இவங்க பண்றது கரெக்ட், அவங்க பண்றது கரெக்ட், நம்ம எந்த ஸ்டாண்டும் எடுக்காம நியூட்ரலா இருந்துட்டு, ஓ இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துருச்சா, ஓ தெரியாம உங்க ஹோம்ஒர்க்ல நோட்ல எழுதிட்டாங்களா, இப்ப என்ன பண்ணலாம், அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம ஐடியா கொடுக்கணுமே தவிர, இது ஏன் நீ பண்ண அப்படிங்கிற ப்ராப்ளம் பாயிண்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். காமா இருக்கணும், அவங்களுக்கு எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தரணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம சிப்ளிங் ரைவலரியை ஓரளவு ப்ரிவென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.